அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா. இப்போ நைட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம். மீதமான சாதத்தில் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். இந்த சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கத்திரிக்காய் நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். சாப்பாடு ஒருத்தவங்க இல்லாட்டி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்குது. சப்போஸ் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் 2 3 சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்க்க பிடிக்கலாட்டி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த புளி தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இந்த புளி தண்ணியிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கவங்க பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா கிளறிக்கிட்டேங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கிறேன். பழைய சாதம் இப்படி மீதமாச்சுன்னா இப்படி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.